கடன்களின் சுமையால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைக் கண்டு பயப்படுகிறீர்களா? இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. இது ஒரு சாதாரண நாள் அல்ல, இது உங்கள் விடுதலைக்கான நாள். உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவை திறங்கள். ஏனெனில் இப்போது சர்வ வல்லமையுள்ள இறைவனின் கட்டளைப்படி தலைமை தூதர்கள் உங்களுக்காக இறங்கி வருகிறார்கள். உங்கள் கண்ணீரை துடைத்து விசுவாசத்துடன் கேளுங்கள். உங்கள் நிதி அதிசயம் இப்போது தொடங்குகிறது. சர்வ வல்லமையுள்ள பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேலையும் இறைவனின் நற்செய்தியைக் கொண்டுவரும் புனித கபிரியேலையும் தேவனுடைய குணமாக்கும் மருந்தான புனித ரபேலையும் அழைக்கிறேன். இப்போது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் எஃபாத்தா என்ற தெய்வீக கட்டளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் பொருள் திறக்கப்படுவாயாக. உங்கள் நிதி வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மன அமைதி, உங்களுக்கு எதிராக மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படப் போகிறது. இந்த 777.77 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் பிரபஞ்சத்தின் செல்வத்தின் திறவுகோல். அதை உங்கள் ஆவிக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதன்மை தூதரான புனித மிக்கேலே, உங்கள் நெருப்பு வாளால் என் நிதி வாழ்க்கையைச் சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகளையும் தடைகளையும் நான் இப்போது உடைக்கிறேன். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட பொறாமையின் கண்கள், தீய வார்த்தைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் நான் இப்போது அழிக்கிறேன். என் முன்னோர்களிடமிருந்து வந்த வறுமையின் சாபங்கள், என் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் பணப்பற்றாக்குறையின் கட்டுகள், என் பெயருக்கு எதிராகப் பேசப்பட்ட தீய மந்திரங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைக்கப்படுகின்றன. உங்கள் வாள் என் நிதிப் பாதையை தடுக்கும் ஒவ்வொரு முட்புதரையும் ஒவ்வொரு பாறையையும் வெட்டிச் சாய்க்கட்டும். வறுமையின் ஆவிகளே, தோல்வியின் தூதர்களே, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையை விட்டு, என் வீட்டை விட்டு, என் வேலையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இப்போது வெளியேறுங்கள். இந்த நொடியில் இருந்து நான் பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பில் இருக்கிறேன். என் நிதி சுதந்திரம் புனித மிக்கேலின் வாளால் பாதுகாக்கப்படுகிறது. எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு மனிதனின் தீய எண்ணமும் இனி என்னை அணுக முடியாது. என் செல்வம் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த விடுதலைக்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். புனித மிக்கேலின் அதிகாரத்தால் என் நிதி வாழ்க்கையை சிறைபிடித்திருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சிறைச்சாலைகளை நான் இப்போது இடிக்கிறேன். மனதளவில் நான் எனக்கே விதித்துக் கொண்ட வரம்புகள், என்னால் முடியாது என்ற பொய்கள், நான் தகுதியற்றவன் என்ற எதிர்மறை நம்பிக்கைகள் அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன். என் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு விரக்தியின் சுவரையும் ஒவ்வொரு சந்தேகத்தின் சங்கிலியையும் நான் உடைக்கிறேன். வறுமை மனப்பான்மை என்ற சிறையிலிருந்து நான் இப்போது என்னை விடுவிக்கிறேன். பணப்பற்றாக்குறை, கடன், நிதி நெருக்கடி என்ற இருண்ட பாதாளத்திலிருந்து நான் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறேன். உங்கள் சக்தி வாய்ந்த இறக்கைகளால் புனித மிக்கேலே என்னை உயர்த்தி செழிப்பின் உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். கடன் வாங்கும் நிலையிலிருந்து கடன் கொடுக்கும் நிலைக்கு நான் உயர்த்தப்படுகிறேன். பற்றாக்குறையின் மனநிலையிலிருந்து மிகுதியின் மனநிலைக்கு நான் மாறுகிறேன். என் மனம் இப்போது செல்வத்தின் காந்தமாக மாறுகிறது. என் எண்ணங்கள், என் வார்த்தைகள், என் செயல்கள் அனைத்தும் இப்போது நிதி விஜயத்தை ஈர்க்கின்றன. என் கடந்த கால நிதி தவறுகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிட்டன. நான் ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை தொடங்குகிறேன். அது மிகுதியாலும் ஆசீர்வாதத்தாலும் தெய்வீக வழிநடத்துதலாலும் நிரம்பியுள்ளது. நான் இப்போது என் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு கண் திருஷ்டியையும் பொறாமையின் ஆற்றலையும் முறிக்கிறேன். என் வெற்றிகளைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள், என் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்கள், எனக்குத் தெரியாமல் எனக்கு எதிராக பேசுபவர்கள், அவர்களின் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களின் சக்தியை நான் இப்போது செயலற்றதாக்குகிறேன். புனித மிக்கேலே, உங்கள் நீல நிற பாதுகாப்பு கவசத்தை என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் சொத்துக்கள் மீதும் வையுங்கள். இந்த தெய்வீக கவசம் பொறாமையின் அம்புகளை திருப்பி அனுப்பும், தீய பார்வைகளைத் தடுக்கும், மேலும் எந்தவொரு எதிர்மறை ஆற்றலையும் என் ஒளி வட்டத்திற்குள் நுழையவிடாது. எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சாபமும் இப்போது அனுப்பியவருக்கே 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பட்டும். நான் அவர்களை மன்னிக்கிறேன்.
அவர்களை இறைவனின் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் இதயம் கசப்பிலிருந்து விடுபடுகிறது. நான் பழிவாங்கும் எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறேன். நான் இறைவனின் நீதியை நம்புகிறேன். என் கவனம் இப்போது என் சொந்த ஆசீர்வாதங்கள் மீது மட்டுமே உள்ளது. பிரபஞ்சத்தின் அன்பு மற்றும் பாதுகாப்பு என்ற கோட்டைக்குள் நான் வாழ்கிறேன். பொறாமை என் செழிப்பை குறைக்க முடியாது, ஏனெனில் என் செல்வம் பரலோகத்திலிருந்து வருகிறது, மனிதர்களிடமிருந்து அல்ல. சூனியம், பில்லி சூனியம் மற்றும் அனைத்து விதமான மாந்திரீகத் தாக்குதல்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்டிக்கிறேன், உடைக்கிறேன். என் நிதி முன்னேற்றத்தை தடுக்க செய்யப்பட்ட அனைத்து மறைமுக சடங்குகள், வைக்கப்பட்ட பொருட்கள், சொல்லப்பட்ட மந்திரங்கள் அனைத்தும் இப்போது அவற்றின் சக்தியை இழக்கின்றன. புனித மிக்கேலே, உங்கள் வாளால் இந்த தீய பிணைப்புகளை வெட்டி எறியுங்கள். பரிசுத்த ஆவியின் நெருப்பு இப்போது எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தீய பலிபீடத்தையும் எரித்துச் சாம்பலாக்கட்டும். எனக்கு எதிராக செயல்படும் இருளின் சக்திகளை நான் பிதாவின் அதிகாரத்தால் கட்டுகிறேன். அவை என் வாழ்க்கையிலோ, என் வீட்டிலோ, என் தொழிலிலோ எந்த அதிகாரத்தையும் கொண்டிருக்காது. நான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். அந்த பரிசுத்த இரத்தம் எனக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு அபேத்திய தடையை உருவாக்குகிறது. என் கனவுகளில் வரும் தொந்தரவுகள், என் உடலில் ஏற்படும் விவரிக்க முடியாத வலிகள், என் வீட்டில் ஏற்படும் விசித்திரமான நிகழ்வுகள், என் நிதியில் ஏற்படும் திடீர் இழப்புகள் என மாந்திரீகத்தால் ஏற்படும் அனைத்து விளைவுகளும் இந்த நொடியில் முடிவுக்கு வருகின்றன. நான் வெளிச்சத்தின் குழந்தை. இருளுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. நான் வெற்றியின் பாதையில் நடக்கிறேன். பரலோக சேனைகள் எனக்கு முன்னால் சென்று என் வழியைச் சீராக்குகின்றன. விடுதலையின் தேவதூதரே, புனித மிக்கேலே, உங்கள் இறுதி வெற்றி முழக்கத்துடன் நான் என் முழுமையான நிதி விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன். வறுமையின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். கடனின் சங்கிலிகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். தோல்வியின் பயத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். பொறாமையின் தாக்குதல்களிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். மாந்திரீகத்தின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். நான் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன். என் ஆன்மா சுதந்திரமாக இருக்கிறது. என் மனம் சுதந்திரமாக இருக்கிறது. என் நிதி வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிறது. என் பாதை தெளிவாக உள்ளது. என் பார்வை தெளிவாக உள்ளது. என் நோக்கம் தெளிவாக உள்ளது. நான் இப்பொழுது இறைவனின் செழிப்பை முழுமையாகப் பெறுவதற்கு தகுதியானவன். தடைகள் நீக்கப்பட்டன. கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வானம் என் மீது ஆசீர்வாதங்களை பொழிகிறது. புனித மிக்கேலே, இந்த விடுதலைக்காக உங்களுக்கு நன்றி. பரலோகத்தின் சேனைகளுக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் கனமும் உண்டாவதாக. என் விடுதலை இப்போது முழுமையானது மற்றும் நிரந்தரமானது. ஆமென். நற்செய்தியின் தூதரே, புனித கபிரியேலே, இப்போது உங்கள் நேரம் இது. உங்கள் பொன்னீர எக்காலத்தை ஊதி என் வாழ்க்கையில் நிதி சுதேசங்களின் செய்தியை அறிவியுங்கள். நான் இப்போது பிரகடனப்படுத்துகிறேன். எஃபாத்தா, என் வங்கிக் கணக்குகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத பண வரவுகளால் அவை நிரம்பி வழியட்டும். நான் மறந்து போன இடங்களிலிருந்து, நான் எதிர்பார்க்காத நபர்களிடமிருந்து, நான் விண்ணப்பிக்காத வாய்ப்புகளிலிருந்து பணம் இப்போது என்னை தேடி வரட்டும். எஃபாத்தா, என் பணப்பை திறக்கப்படட்டும். அது ஒருபோதும் காலியாக இருக்காது. அது எப்போதும் இறைவனின் மிகுதியால் நிரப்பப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் கொடுக்கும்போது அது 10 மடங்காக எனக்கு திரும்ப வரட்டும். எஃபாத்தா, என் வருமான வழிகள் திறக்கப்படட்டும். புதிய வருமான ஆதாரங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வாடிக்கையாளர்கள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் என செல்வத்தின் நதிகள் என் வாழ்க்கையில் பாயட்டும். நான் தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் என் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கட்டும். புனித கபிரியேலே, மரியாளுக்கு நற்செய்தி சொன்னது போல இன்று எனக்கு நிதி நற்செய்தியை கொண்டு வாருங்கள். உங்கள் வருகை என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கட்டும். நான் இப்போது என் எல்லா கடன்களும் முழுமையாக அடைக்கப்படுவதாக பிரகடனப்படுத்துகிறேன். எஃபாத்தா, கடன் கடிதங்கள் வரும். என் அஞ்சல் பெட்டி திறக்கப்படட்டும். அதற்கு பதிலாக கடன் முழுமையாக அடைக்கப்பட்டதற்கான அறிவிப்புகள் வரட்டும். என் கடன், அட்டை கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் அனைத்தும் ஒரு அற்புதத்தால் அழிக்கப்படுகின்றன. கடன் கொடுப்பவர்களின் இதயத்தை இறைவன் தொடட்டும். அவர்கள் வட்டியை ரத்து செய்யட்டும். அல்லது ஒரு எதிர்பாராத ஆதாரம் மூலம் முழுத்தொகையும் செலுத்தப்படட்டும். நான் கடனாளியாக இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நிறுவனத்திற்கும் நான் செலுத்த வேண்டியதை விட அதிகமாக திருப்பிச் செலுத்தும் திறன் எனக்கு வழங்கப்படுகிறது.
நான் இனி கடனின் அடிமையாக இருக்க மாட்டேன். நான் செல்வத்தின் அதிபதியாக இருப்பேன். புனித கபீரியேலே, கடனிலிருந்து விடுதலை என்ற நற்செய்தியை எனக்கு கொண்டு வாருங்கள். இந்த நிதிச்சுமை என் தோள்களிலிருந்து இப்போது அகற்றப்படுகிறது. நான் நிம்மதியாக உறங்குகிறேன், ஏனென்றால் என் இறைவன் எனக்காக போராடுகிறார். என் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. நான் இப்போது நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன். என் வணிகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் தெய்வீக வெற்றி வருவதாக நான் அறிவிக்கிறேன். எஃபாத்தா, என் தொழில் கதவுகள் திறக்கப்படட்டும். புதிய ஒப்பந்தங்கள், லாபகரமான திட்டங்கள், விசுவாசமான வாடிக்கையாளர்கள் என்னை நோக்கி ஈர்க்கப்படட்டும். என் போட்டியாளர்கள் எனக்கு எதிராகச் செய்யும் சதித்திட்டங்கள் அனைத்தும் செயலற்றதாகி அவர்களுக்கு பதிலாக எனக்கு ஆதரவாக மாறட்டும். என் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் சந்தையில் தனித்து நிற்கட்டும். மக்கள் அதை தேடி வரட்டும். என் தொழில் ஞானத்தால், படைப்பாற்றலால், புதுமையான யோசனைகளால் நிரப்பப்படட்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க நான் வழிநடத்தப்படுகிறேன். நேர்முகத் தேர்வுகளில் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும். பதவி உயர்வுகளுக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படட்டும். என் உழைப்பு கவனிக்கப்பட்டு அதற்குரிய வெகுமதி எனக்கு கிடைக்கட்டும். புனித கபீரியேலே, தொழில் வெற்றி என்ற நற்செய்தியை கொண்டு வாருங்கள். என் வேலையில் அல்லது தொழிலில் நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு தேக்க நிலையும் இப்போது முடிவுக்கு வருகிறது. நான் வளர்ச்சி, செழிப்பு மற்றும் அங்கீகாரத்தின் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைகிறேன். என் வேலை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. என்னிடமிருந்து திருடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட அல்லது அநியாயமாக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் இப்போது 7 மடங்காக எனக்கு திரும்ப வருவதாக நான் கட்டளையிடுகிறேன். எஃபாத்தா, நீதியின் கதவுகள் திறக்கப்படட்டும். நீதிமன்ற வழக்குகள் எனக்கு சாதகமாக முடியட்டும். சொத்து பிரச்சினைகள் எனக்கு அனுகூலமாக தீர்க்கப்படட்டும். என்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து என்னிடம் எடுத்ததை திருப்பித் தரட்டும். பிரபஞ்சத்தின் தெய்வீக சட்டம் இப்போது எனக்காக செயல்படுகிறது. இறைவனின் கணக்கு புத்தகம் சமன் செய்யப்படுகிறது. நான் இழந்த பணம், நான் இழந்த வாய்ப்புகள், நான் இழந்த நேரம் அனைத்தும் இப்போது எனக்கு பன்மடங்கு ஆசீர்வாதங்களாக திருப்பித் தரப்படுகின்றன. புனித கபீரியேலே, இழந்த செல்வம் மீட்கப்பட்டது என்ற நற்செய்தியை கொண்டு வாருங்கள். கடந்த கால இழப்புகளால் ஏற்பட்ட காயங்கள் இப்போது குணமடைகின்றன. நான் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பார்க்கிறேன், ஏனென்றால் என் இறைவன் எனக்கு நீதியை வழங்குபவர் என்பதை நான் அறிவேன். என் செல்வம் இப்போது என்னிடம் திரும்புகிறது, மேலும் பெருகுகிறது. நான் இப்போது ஒரு பணக்காந்தம் என்று பிரகடனப்படுத்துகிறேன். எஃபாத்தா, பிரபஞ்சத்தின் செல்வக் கதவுகள் எனக்காகத் திறக்கப்படட்டும். பணம் என்னை எல்லா திசைகளிலிருந்தும் நேசிக்கிறது. கிழக்கிலிருந்து வாய்ப்புகளாகவும், மேற்கிலிருந்து முதலீடுகளாகவும், வடக்கிலிருந்து பரிசுகளாகவும், தெற்கிலிருந்து வருமானமாகவும் பணம் என் வாழ்க்கையில் பாய்கிறது. நான் பணத்தை மதிக்கிறேன், பணம் என்னை மதிக்கிறது. நான் பணத்தை புத்திமானிசே நிர்வகிக்கிறேன், அது என்னிடம் தங்கி பெருகுகிறது. என் எண்ணங்கள் செழிப்பால் நிரம்பியுள்ளன. என் வார்த்தைகள் செல்வத்தை உருவாக்குகின்றன. என் செயல்கள் மிகுதியைக் கொண்டு வருகின்றன. வறுமையின் ஒவ்வொரு எண்ணமும் என் மனதிலிருந்து அகற்றப்பட்டு செல்வத்தின் விதைகளால் மாற்றப்படுகிறது. நான் நடக்கும் வரை கூட எனக்கு செல்வத்தை ஈர்க்கும். நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறுகிறது. புனித கபீரியேலே, நான் இப்போது பிரபஞ்சத்தின் மிகுதியுடன் பூர்ணமாக இணைந்துள்ளேன் என்ற நற்செய்தியை உறுதிப்படுத்துங்கள். என் அதிர்வெண் இப்போது 777 ஹெர்ட்ஸ். இது பணத்தின் தெய்வீக அதிர்வெண். நான் செல்வத்தை ஈர்க்கிறேன், நான் செல்வத்தை உருவாக்குகிறேன், நான் செல்வமாக இருக்கிறேன். என் வீட்டில் இப்போது செழிப்பு நிரம்பி வழிகிறது. எஃபாத்தா, என் வீட்டின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் உள்ளே வரட்டும். என் சமையலறை எப்போதும் உணவால் நிறைந்திருக்கட்டும். என் குளிர்சாதன பெட்டி ஒருபோதும் காலியாக இருக்காது. என் அலமாரிகள் தரமான ஆடைகளால் நிறைந்திருக்கட்டும். என் பிள்ளைகளின் தேவைகள் அனைத்தும் தாமதமின்றி பூர்த்தி செய்யப்படட்டும். வாடகை, மின்சாரக் கட்டணம், தண்ணீர் கட்டணம், கல்விக் கட்டணம் போன்ற அனைத்து கட்டணங்களையும் உரிய நேரத்தில் எளிதாகச் செலுத்த எனக்கு போதுமான பணம் இருக்கிறது. என் வீடு கடன்களால் அல்ல, மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. பற்றாக்குறையின் ஆவி என் வீட்டை விட்டு வெளியேறி மிகுதியின் ஆவி இப்போது என் வீட்டில் வசிக்கிறது. புனித கபீரியேலே, என் வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான இல்லமாக மாறியுள்ளது என்ற நற்செய்தியை முத்திரையிடுங்கள். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தெய்வீக வளங்களும் நிறைந்திருக்கிறது.
என் வீடு பரலோகத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பாகும். ஆகவே நற்செய்தியின் தூதரே, புனித கபிரியேலே, உங்கள் வருகையால் என் நிதி வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது. என் ஜெபங்கள் கேட்கப்பட்டுள்ளன. என் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. கண்ணீரின் நாட்கள் முடிந்துவிட்டன. கொண்டாட்டத்தின் நாட்கள் தொடங்கிவிட்டன. நான் இனி பணத்தைப் பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தேவைகளை என் பரலோகத் தந்தை அறிந்திருக்கிறார். அவர் தாராளமாக வழங்குகிறார். நான் இப்போது என் ஆசீர்வாதங்களைப் பெற தயாராக இருக்கிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. எதிர்பாராத பண வரவுகளுக்காகவும் புதிய வாய்ப்புகளுக்காகவும் கடன்களிலிருந்து விடுதலைக்காகவும் என் தொழிலில் வெற்றிக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நிதி மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்காக சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கும் உங்களுக்கும் மற்ற தலைமை தூதர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். என் நிதி சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கும். என் செழிப்பு இப்போது முழுமையானது. ஆமென். இறைவனின் மருந்தே, தேவனுடைய குணமே, புனித ரபேலே, உங்கள் ஷிஃபா தரும் பச்சை ஒளியை இப்போது என் மீது அனுப்புங்கள். என் உடலின் ஒவ்வொரு அணுவிற்கும், ஒவ்வொரு உயிரணுவிற்கும், ஒவ்வொரு திசுவிற்கும் இந்த தெய்வீக ஒளியை நான் அழைக்கிறேன். என் தலை முதல் கால் வரை என் உடல் முழுமையான தெய்வீக ஆரோக்கியத்திற்கு திரும்புகிறது. என் மூளையில் உள்ள நரம்புகள் குணமடைகின்றன. என் நினைவாற்றல் கூர்மையாகிறது. என் எண்ணங்கள் தெளிவாகின்றன. என் கண்கள், காதுகள், மூக்கு, தொண்டை ஆகியவை முழுமையாக செயல்படுகின்றன. தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல என் பார்வை ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தெளிவாகட்டும். என் இதயம் பலமாக துடிக்கிறது. என் இரத்த அழுத்தம் சீராகிறது. என் இரத்த ஓட்டம் தூய்மையாக்கப்பட்டு பிராணவாயுவை என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு செல்கிறது. தேவனுடைய ஷஃபா தருமாற்றல் இப்போது என் இரத்தத்தில் பாய்கிறது. புனித ரபேலே, உங்கள் குணமாக்கும் கரத்தை என் உள் உறுப்புகள் மீது வையுங்கள். என் நுரையீரல் ஆழமாகவும் சுதந்திரமாகவும் சுவாசிக்கிறது. அவை பிரபஞ்சத்தின் ஜீவ சக்தியை உள்ளிழுத்து அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றுகின்றன. என் வயிறு, குடல், கல்லீரல், கணையம், சிறுநீரகங்கள் அனைத்தும் அவற்றின் தெய்வீக வரிசையில் செயல்படுகின்றன. செரிமான பிரச்சினைகள், வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகள் மற்றும் அனைத்து விதமான உள்நோய்களும் இப்போது குணமடைகின்றன. என் உடலில் உள்ள ஒவ்வொரு கட்டியும், ஒவ்வொரு வளர்ச்சியும், ஒவ்வொரு அசாதாரண உயிரணுவும் இப்போது கரைந்து என் உடலை விட்டு வெளியேறுகின்றன. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். எந்த நோய்க்கும், எந்த வீர்ஸுக்கும், எந்த பாக்டீரியாவுக்கும் என் உடலில் இடமில்லை. என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அது தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் இருக்கிறது. நான் நீண்ட ஆரோக்கியமான சக்திவண்டமான ஜீவத்தை வாழ்வேன் என்று பிரகடனப்படுத்துகிறேன். என் எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகளில் உள்ள ஒவ்வொரு வலியையும் வேதனையையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். புனித ரபேலே, உங்கள் ஷிஃபா தரும் தைலத்தை என் மூட்டுகளில் பூசுங்கள். கீல்வாதம், மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்து வலி மற்றும் அனைத்து தசை வலிகளும் இப்போது நீங்குகின்றன. என் எலும்புகள் வலுவாகவும் என் தசை நார்கள் நெகிழ்வாகவும் இருக்கின்றன. நான் வலியின்றி நடக்கிறேன், ஓடுகிறேன், குனிகிறேன். என் உடலை சுதந்திரமாக அசைக்கிறேன். என் நரம்பு மண்டலம் அமைதியடைகிறது. நரம்பு வலி, நடுக்கம் மற்றும் உணர்வின்மை ஆகியவை இப்போது முடிவுக்கு வருகின்றன. என் உடல் ஒரு சரியான சமநிலையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் எழும்போது நான் இளமையாகவும் சக்தியாகவும் வலியற்றவனாகவும் உணர்கிறேன். என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் தெய்வீகத் திறனைக் கொண்டுள்ளது. அந்த திறன் இப்போது முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது. நான் என் உடலுக்கு நன்றி கூறுகிறேன். அதை அன்புடன் நடத்துகிறேன். நான் இப்போது என் ஆன்மாவின் காயங்களை குணமாக்குகிறேன். புனித ரபேலே, உங்கள் இசும்ரூத பச்சை ஒளி என் இதயத்திற்குள் பாய்ந்து கடந்த காலத்தின் வலிகளை ஆற்றட்டும். துரோகம், நிராகரிப்பு, இழப்பு மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றால் ஏற்பட்ட காயங்கள் இப்போது குணமடைகின்றன. கவலை, பயம், மன அழுத்தம் மற்றும் விரக்தி என்ற இருண்ட மேகங்கள் இப்போது கலைந்து போகின்றன. உங்கள் ஒளி என் மனதை அமைதியால் நிரப்பட்டும். நான் நிம்மதியாக உறங்குகிறேன். என் கனவுகள் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கின்றன. பீதித் தாக்குதல்களின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன்.
நம்பிக்கையின்மை என்ற ஆவி என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் தைரியம், நம்பிக்கை மற்றும் உள் அமைதியால் நிரப்பப்படுகிறேன். நான் என்னை மன்னிக்கிறேன், மற்றவர்களை மன்னிக்கிறேன். என் இதயம் மன்னித்தலால் டீலிக்குவுகிறது. நான் அன்பு செய்ய தகுதியானவன். நான் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவன். என் உணர்ச்சி ஆரோக்கியம் இப்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. என் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்திற்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன். புனித ரபேலே, உங்கள் குணமாக்கும் ஆற்றலை என் பெற்றோர், என் துணை, என் பிள்ளைகள் மற்றும் என் உடன்பிறப்புகள் மீது அனுப்புங்கள். அவர்கள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் தெய்வீகத் தலையீடு இப்போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தட்டும். மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும், நோயறிதல்கள் தவறென நிரூபிக்கப்படட்டும். அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடியட்டும் அல்லது தேவையற்றதாக மாறட்டும். நாள்பட்ட நோய்கள் குணமடையட்டும். போதைப் பழக்கம் மற்றும் மனநலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையான விடுதலையையும் குணத்தையும் பெறட்டும். எங்கள் குடும்பத்தை நோயின் ஆவியிலிருந்து பாதுகாக்கும் ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்குங்கள். எங்கள் வீடு ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் உயிர் சக்தியால் நிறைந்த ஒரு இடமாக இருக்கட்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து ஆரோக்கியத்தில் ஒன்றாக வளர்கிறோம். ஆகவே தேவனுடைய குணமாக்கும் தூதரே, புனித ரபேலே, உங்கள் ஷிஃபா தரும் பிரசன்னத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். என் உடல், மனம் மற்றும் ஆன்மா இப்போது முழுமையாக குணமடைந்து விட்டன. நான் ஆரோக்கியத்தின் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். என் வாழ்க்கை தெய்வீக ஆரோக்கியத்தின் சாட்சியாகும். வலி மற்றும் நோயின் நாட்கள் முடிந்துவிட்டன. ஷக்தி, சைத்னியம் மற்றும் நல்வாழ்வின் நாட்கள் தொடங்கிவிட்டன. நான் ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வுடனும் ஆற்றலுடனும் வரவேற்கிறேன். இந்த முழுமையான குணப்படுத்துதலுக்காக நான் சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என் குணம் இப்போது முழுமையானது, நிரந்தரமானது. என் உடல் இறைவனின் மகிமைக்காக ஒரு கருவியாக செயல்படுகிறது. என் ஆரோக்கியம் முத்திரையிடப்பட்டுள்ளது. ஆமென். இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தால் இந்த ஜெபத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுவிட்டன என்று நான் அறிவிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அவை படைப்பின் சக்தி கொண்டவை. என் நிதி விடுதலை முத்திரையிடப்பட்டுள்ளது. என் செழிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. என் குணம் முழுமையடைந்துள்ளது. பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் இந்த அற்புதங்கள் என் யதார்த்தமாக மாறிவிட்டன. தடைகள் நீக்கப்பட்டன. கதவுகள் திறக்கப்பட்டன. ஆசீர்வாதங்கள் பொழிகின்றன. நான் நன்றி நிறைந்த இதயத்துடன் என் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். என் கடந்த காலம் அழிக்கப்பட்டுவிட்டது. என் எதிர்காலம் பிரகாசமாகவும் செழிப்பாகவும் இருக்கிறது. இந்த நொடியில் இருந்து நான் வெற்றியிலும் ஆரோக்கியத்திலும் மிகுதியிலும் நடக்கிறேன். என் வாழ்க்கை இறைவனின் கிருபையின் ஒரு ஜீவநூல் சாட்சியாகவும் இது செயல்பட்டு முடிந்தது. சர்வ வல்லமையுள்ள இறைவா, உங்கள் மகத்தான அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி. என் ஜெபத்தை கேட்டதற்காகவும் உங்கள் தலைமை தூதர்களான மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேலை எனக்கு உதவி செய்ய அனுப்பியதற்காகவும் நன்றி. நான் இனி ஒருபோதும் தனியாக இல்லை. நான் ஒருபோதும் கைவிடப்படவில்லை என்பதை நான் அறிவேன். உங்கள் வாக்குறுதிகள் உண்மையுள்ளவை. உங்கள் சக்தி எல்லையற்றது. நான் இந்த அற்புதத்தை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை சந்தித்துள்ளது. இந்த 777.77 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் ஆன்மாவில் பதிந்து தொடர்ந்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் என் வாழ்வில் ஈர்க்கிறது. எல்லாம் உமக்கே மகிமை. என் வெற்றி உறுதியானது. என் எதிர்காலம் பாதுகாப்பானது. என் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது. உங்கள் தொலைபேசி ஒலிக்கும், ஒரு செய்தி வரும், ஒரு கதவு திறக்கும், ஒரு நபர் உங்களை தேடி வருவார். தயாராக இருங்கள். விசுவாசத்துடன் இருங்கள். இந்த பிரார்த்தனை சங்கிலியை உடைக்காதீர்கள். கருணையின் செயலாக உங்களுக்கு தெரிந்த பணக்கஷ்டத்தில் அல்லது நோயில் வாடும் 3 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தவும், பிரபஞ்சத்திற்கு உங்கள் நன்றியை தெரிவிக்கவும். கீழே உள்ள கருத்துரைகளில் நான் 777.77 ஹெர்ட்ஸ் பண அதிர்வெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன், என் அற்புதம் வந்துவிட்டது என்று எழுதுங்கள். இப்போது செல்லுங்கள், உங்கள் புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள்.